ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? அண்ணே உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. டேய் சத்தம் போட்டு சொல்லிடாத, சாகுற வரைக்கும் இதே பொழப்ப கொடுத்துட போறாங்க. இங்க பாரு அண்ணன் எழுத்து முத்து முத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாரு. எழுத்து என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா தப்பு தப்பா இருக்கு. கருமா தெரிஞ்சுதான்டா தப்பா எழுதுற. அரசியல தப்பு பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும். இங்க பாரு, எவ்வளவு நாளைக்கு தான் இன்னொருத்தனுக்கு எழுதிட்டு இருக்க முடியும்? நான் வேட்பாளர் ஆகணுமா? அண்ணே இன்னொரு தேவை சொன்னீங்களே, அது நம்ம தலைவர் கருப்பையாவே தானே? ஆஹா டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? உன் அரசியல யார்கிட்ட பண்ற? எங்க கிட்டே வாங்க. யோ இருங்கயா, யார்கிட்ட சொல்லிட்டு எழுதுறீங்க? யார்கிட்ட கேட்கணும்? என்ன கேட்கணும்? உன்னையே கேட்கணும். நான் ஹவுஸ் ஓனர், என்ன கேட்காம எழுத கூடாது. அப்படி பார்த்தா அந்த தொகுதியே எங்கது? எங்களை கேட்டா குடி வந்த போலீஸை கூப்பிடுவேன். கூட்டிட்டு வாடி, வச்சுக்கிட்டே எழுதுறேன். என்னங்க இந்த காவாலி பைய கிட்ட நமக்கு என்ன பேச்சு? முதல்ல எலெக்ஷன் கமிஷனருக்கு போன் பண்ணுங்க. கமிஷனர் எழுதிட்டு வரேன். நாங்க இப்பவே பண்றேன். நானும் இப்பவே பண்றேன். போன் என்னதியா? நம்பர் என்னதியா? என்னங்க இது? ஹலோ அன்பு, இங்க வாடா. ஒரு பெருசு ரொம்ப ஓவரா தவுது, ஓட்ட வண்டி அப்படி திருப்பு. என்னப்பா, என்ன பிரச்சனைங்க? ஒண்ணும் இல்லப்பா, 10-15 வருஷமா பாசி பிடிச்சு போய் கிடந்த செவரு போனா போன வெள்ளை அடிச்சு 2 எழுத்து எழுதுனா என்னவோ ரொம்ப பேசுறேன். ஏன் எழுத வேணாங்கிறீங்க? எனக்கு அரசியல் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கல நானே சார், வெளியே இருக்கிற சோத்துல தானே எழுதிருக்கோம். நீங்க பாக்கலாம் பரவாயில்ல, போற வரவங்க பார்த்தா போதும். ஹலோ ஹலோ, என்ன பேசிக்கிட்டே போறீங்க? இத பாருங்க, வீட்டு ஓனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் செவுத்துல எழுத முடியும், போஸ்டர் ஒட்ட முடியும் அப்படின்னு டிஎன் சேஷன் ரூல் போட்டிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? இது யாரா 3வது பார்ட்டி? ஓஹோ, அந்த அம்மா தான் ஓனரா? ஏயா நீ அப்புறம் வந்து வெட்டி பேசி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் ஹவுஸ் ஓனர்லாம் கிடையாது. இவங்க தான் ஹவுஸ் ஓனர். நான் இவங்க வீட்ல வாடகைக்கு குடியிருக்கேன். நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம். எலெக்ஷன் ஒண்ணு வந்தா போஸ்டர் ஒட்டத்தான் செய்வோம், செவுத்துல எழுதத்தான் செய்வோம். இத பெரிய பிரச்சனை ஆக்கணும்னா நாங்க அதை விட பெருசாக்குவோம். அப்புறம் சைக்கிள் செயின், பிளேடு, சோடா பாட்டில் தான் கண்ணாடிக்கு நாடிலாம் புரிஞ்சு ஓடி போயிடலாம். என்னம்மா, என்ன பிரச்சனைங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இவங்க பெர்மிஷன் வாங்காம செவுத்துல எழுதிட்டு என்ன ஏதுன்னு கேட்டா ரூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்குமா ரோட்ல நின்று இப்படி எல்லாம் அசிங்கமா சண்டை போட்டுக்கிட்டு? பேசாம வாங்கம்மா உள்ள போலாம். அது பொண்ணு, அதுக்கு இருக்க அறிவு உங்க 3 பேருக்கு இருக்கா இல்லடா? என்ன அந்த பொண்ணைய குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா? ஆஹா, போற போக்க பார்த்தா அவங்க ஃபேமிலியோட வெஞ்சு வந்துட்டு நம்மள வெட்டி விட்டுறோம் போல இருக்கே. டேய் இந்தாடா, இப்ப எழுத சொல்றியா எழுதுன அழிக்க சொல்றியா? ஆவறதாவட்டும் எழுதுங்கடா. அப்படி சொல்றா. வாங்க வாங்க. யாருக்கப்பா? தலைவர் கருப்பையா வாழ்க! தலைவர் கருப்பையா வாழ்க! எங்கள் தலைவர் கருப்பையா வாழ்க! எங்கள் தலைவர் கருப்பையா. அமைதி அமைதி அமைதி. சுப்பையா, வேட்டி கொடுக்க போறல, எதுக்காக கோஷம் போடுறாங்க? ஐயா, ஏற்கனவே கோஷம் போட்டதுக்கு பேலன்ஸ் நிறைய இருக்கியா, அது குடுக்குற வரைக்கும் கத்தத்தான் செய்வாங்க. அசிங்கப்படுத்தாத, அமைதியா இருக்கு சொல்லு. ஐயா, பேட்டி குடுக்குற வரைக்கும் எவனும் மூச்சு விடப்படாது, பேசாம இருங்க. நீங்க கொடுங்கய்யா. கேளுங்க. உங்க கட்சியை ஜாதி கட்சின்னு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாமே ஜாதி கட்சி தான். எலெக்ஷன் வரும்பொழுது எந்தெந்த தொகுதியில எந்தெந்த ஜாதிக்காரங்க அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தானே அவங்க சீட்டு தர்றாங்க. அவங்களே அப்படி இருக்கும்பொழுது எங்களை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் தெருவுல இருக்க ஜாதி பேரை கூட மாத்திருக்கோமே. என்னமா மாத்திட்டோம்? இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான். தெருவில் ஒழிச்சிட்டோம். பள்ளிக்கூடத்துல ஒரு பொண்ணோ புள்ளையோ பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கும் போது அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன? நீ என்ன ஜாதி? சார், கடைசி ஒரு கேள்வி, இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சிருவீங்களா? என் ஜாதி ஜெயிக்கும். அண்ணன் கூகருப்பையா, அண்ணன் கூகருப்பையா. அடாடாடாடாடாடா, ஏங்கன்னே பற்றும் போல் இருக்கையா. வேட்டியா கொடுத்தீங்க? நீங்க கொடுத்த பேட்டில எதிர்கட்சிக்காரங்க வேட்டி பூரா இந்நேரம் டர்ரு டர்ருன்னு கிழிஞ்சிருக்கான். அந்த பொண்ணு கிட்ட விளாடுறீங்களையா? என்னது? இல்லம்மா, அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஐயா சரட்டு சரட்டுன்னு ஏவுகண மாதிரி விடுறாருமா ஒவ்வொரு பதிலைங்க. ஐயா பேட்டியில விளையாடுறாரு, அவர் பிள்ளை பிரச்சாரத்துல விளையாடுது. போற போக்க பார்த்தா அரசியல்ல தலைவரோட பிள்ளை மஞ்சிரும் போல் இருக்க. டேய் கொஞ்சம் அடக்கி வாசி. நம்மளே இறங்கி வேலை செஞ்சாதான் அப்பா ஜெயிப்பாங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம். சம்பந்தம் வேணாமா? அப்ப நம்ம சாதிக்காரன பூரா எவன் காப்பாத்துறது? சாப்பிடும் போது அரசியல் எதுக்கு? எல்லாரும் பேசாம சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடே அரசியல் இருந்து தானே, அதனால சாப்பிடும் போது அரசியல் பேசுறதுல தப்பே இல்லை. அன்பு, நாளையில இருந்து எல்லா தெருவுக்கும் நீ தான் பிரச்சாரத்துக்கு போகணும். சுப்பையா, அத நான் பாத்துக்கிறேயா. சந்து வந்து இடுக்கு சடுக்கெல்லாம் கூட்டி போயிட மாட்டேன் நானு. போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நடக்கவிருக்கும் சட்டசபை இடைத்தேர்தலில் என் தந்தையாகிய கருப்பையாவிற்கு தென்னை மர சின்னத்தை பார்த்து ஓட்டளித்து
எங்களை வெற்றி பெறச் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஓட், உங்கள் ஓட். என்னடி இது இப்படி ரோட்ல மறைச்சிட்டு நின்னா எப்படி போறது? என் தந்தையை வெற்றி பெறச் செய்தால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக உன்னதான் பாக்குறான். நிச்சயமாக, சத்தியமாக உங்கள் பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைப்போம். இது இந்த தென்னை மரத்தின் மீது ஆணை. பாருங்கள், நன்றாக பாருங்கள். தென்னை மரத்தை அந்த ஜீப்ல ப்ளூ ஷர்ட் போட்டுருக்கான் பாரு. அவன் தாண்டி எனக்கு எங்க வீட்ல வந்து கலாட்டா பண்ணான். அவனை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. ஆளை பார்த்தா ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்கான். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வாக்காள பெருமக்களே, உங்களுடைய வாக்குகளை மிச்சத்தை அவர் சொல்லுவார். நம் கட்சி தொண்டர்கள் தெருவில் நடந்து வரும் பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வழிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எப்படி பெண்களுக்கு வழிவிடும் எங்களை பற்றி புரியாத எதிர்க்கட்சிக்காரர்கள் மக்களிடம் ஏதோ சொல்லி ஓட்டுகளை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பகல் கிழமை பலிக்குமா? பலிக்காது, அது நடக்காது. தென்னை மரம் என்பது ஒரு உண்மை மரம், நன்மை மரம், உறுதி வாய்ந்த மரம். மரம் ஓட்டுச்சிட்டு நல்லா மடிச்சு அந்த பாக்ஸ்ல போடுங்க. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏய், யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய், அப்படியே பின்னால வா. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தாராளமா குத்துனேன். எல்லா கட்சிக்காரங்க காசு வாங்குறது, எல்லா திட்டத்திலையும் போறது. பகை இல்லாம போறீங்க. ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானையா. டேய் 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 வாங்க. ஆமா, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மையை சொல்றா. என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. அட என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க, என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்னென்ன இங்க பாருங்கண்ணே, தென்னை மரத்துல போட்டுக்கணா. அட என்னண்ணே நீங்க, எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போடுறான்னு. நாங்க நினைவு இல்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு போயிட்டா இருக்கியாடா நீ? ஏய் சுபையா, எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா குளோஸ். என்னடா சொல்ற? எப்பா, ஏன் வேதனை என்னோட போட்டோம். நீ உள்ள போய் ஓடிச்சிட்டு பூரா பெட்டியில போறாங்களான்னு பாரு. ஓட்டு பூரா நமக்கு தானே போடுறாங்க. ஓட்டு என்னமோ நம்மளுக்கு தான்டா போடுறாங்க. ஆனா சீட்டை பூரா வீட்டுக்கு கொண்டு போறாங்கடா. உட்கார். நம்ம ஆளுங்கெல்லாம் வந்தாச்சா? பேர் என்னமா? வீணா. வீணா. சார், உங்க ஃபேமிலி மட்டும் ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன் சார். இங்க இருக்கிற எல்லாருமே என் ஃபேமிலி தான், தாராளமா எடுத்துங்க. ஆமா, அன்பு எங்க? இங்க தானே இருந்தா. அன்பு, இன்னைக்கு எங்க அப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காருன்னா அது உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் ஓட்டு போட்டதுனால தான். இவன் அன்னைக்கு பேசின பேச்சுக்கு இந்த வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு விழுந்திருக்காது. இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுறானயா. அன்னைக்கு நீ பேசுறதை கேட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. இவ்வளவு பெரிய பையனா இருந்துகிட்டு ரொம்ப பணிவா இருக்கிறியே, உங்க அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன ஓவரா கொலைறான், நெளிறான், வளைறான். சரிங்க, எத்தனை தடவை சொல்லிட்டே இருப்பீங்க, கிளம்புங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருங்க. வரேன். டேய், சொன்னதே எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருப்ப. முதல்ல ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். வாடா போமா. ஏண்டா அன்பு, என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க? இது என்ன இடம் தெரியுமா? சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாங்க பாரு, அந்த இடம்.
அதாவது இதுக்கு பேரு கோயில். தெரியும்டா. தெரியுமா? அப்புறம் அதுக்கு இங்க வந்த நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா. சாமி கும்பிட வரல, அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். என்னடா இது, சாமி கும்பிட வரலங்கிறான், ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறான். ரெண்டும் ஒண்ணுதானே? குலப்புராண ஐயா. ஓஹோ ஓஹோ, வீணா அம்மனா? அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது? போயா போ, போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு. புதுசா ஒரு பேர் சொல்லிடக்கூடாது. உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சு கிளம்பிடுவீங்க. போகிறல்ல. ஐயோ அத்தா. டேய் டேய், இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது. அதுக்கெல்லாம் பூசாரி வேணும். நான் தான் இருக்கேன்ல. இப்ப பாரு. ஏய் புவனா, அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு. ஐயோ, பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற குரங்கு? குரங்கா? சரி சரி போங்க, தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கே உங்க பேரை சொல்றீங்க? இது பாரு, அதிகப்படி பேசாத. அபிஷ்டு வாயை பொத்து. போயா போயா. டேய் அன்பு, நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல. பக்கத்துல இருக்க பாட்டியை தான் பாக்குற ஆளுங்க, மிரட்டுற ஆளுங்க. அதனால வேற ஐடியா. சாமி கும்பிட்ற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரம் அந்த பிள்ளை மேல மோதிரு. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட், ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட். என்னங்க ஆச்சு? அவனுக்கு அடிபட்டுச்சுப்பா. நீங்க எதுக்கு கத்துறீங்க? அவனுக்கு அடிபட்டா நான் தானே கத்துறேன். அவனுக்கு கத்த தெரியாது. அவனுக்கு பசி எடுத்தா கூட நான் தாமா சொல்லணும். அப்பா சாப்பிடலாம். சும்மா கூச்சம் இல்லாம தொட்டு தடவுவா. சாரி. தேங்க்ஸ். தேங்க்ஸா? நான் உங்க கால்ல தேங்காய் உடைச்சதுக்கு சாரி கேட்டேன். நீங்க ஏங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆக்சுவலா உங்க கூட பேசணும் தாங்க நான் வந்தேன். இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியா பாருங்க, ஆண்டவனே பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சுட்டான். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு 2 காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா? ஏய் என்னடி தேங்காய் பொறுக்கிற பசங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? வா வாக்கா போலாம். என்னடா நந்திக்கு பக்கத்துல குந்திட்ட? போகவே மனசுலடா. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்வான். தினம் அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைப்பான். நம்ம 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டோம்னா நீ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும், நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும். சூப்பர். நல்லா இருக்குல்ல? பெரிய தலை ஆடுனா எல்லா தலையாடும். பெரிய தலைக்கு குறி வைப்போமா? ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் பதில். இங்க தத்துவம், கோபம், படி, சிரிப்பு, நிதானம், அது இது எல்லாம்